இன்னைக்கு நம்ம டூ வைல் லூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூ வைல் அந்த லூப்போட சின்டாக்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதான் டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ். அதாவது வைலில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். அந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து டூ வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது டூ லூப் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணாமல், ஏன்னா டூ வந்து ஃபஸ்ட் இருக்குது. இந்த லூப் போயிட்டு அப்புறம் தான் வைல் வந்து செக் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டூ வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் irrespective ஆஃப் த கண்டிஷன். இப்போ வேர் நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த 10 அப்படின்ற நம்பரை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வைல் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் வந்து லெஸ் தென் 15 இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணலாம் என்ன நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஸ்டாப்பே ஆகுறதே இல்லை. 10 அப்படின்றது வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட போகிறோம். அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட போகிறோம். அதாவது பிரிண்டலனுக்கு நெக்ஸ்ட்டு நான் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 ஸோ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, அதாவது நம்பர் லெஸ் தென் 15ஓட இப்போ நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டூ வைல் லூப்போட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதிலே நம்ம அடிஷ்னலாக சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த டூ வைலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு 13 அப்படின்னு இருந்ததுன்னா பிரேக்னு கொடுக்க போகிறேன். இப்போ பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதாவது நம்பர் வந்து 10, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது 11, அப்புறம் இன்க்ரீஸ் 12 ஆகுது. அதாவது நம்மளுக்கு 13 அப்படின்னு நம்பர் வரும்போது நம்ம பிரேக் பண்ணிடுறோம். ஸோ இந்த லூப்பே வந்து நம்மளுக்கு இப்போ டெர்மினேட் ஆகுது. அதாவது இந்த லூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும். நம்ம பிரேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால அந்த 13ஓட நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இன்னொரு கண்டினியூ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கண்டினியூ ஆஃப்டர் கண்டினியூ இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்து வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஆஃப்டர் கண்டினியூன்னு வந்துடுச்சு. 11 ஆஃப்டர் கண்டினியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12, அதாவது எப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து 12ன்னு வருதோ ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 13 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 12க்கு வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 11க்கு ஆஃப்டர் கண்டினியூ அப்படின்றது டிஃபைன் ஆயிடுச்சு. எப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ 12 போதோ அப்போ ஆஃப்டர் கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நம்பர் 12 நீங்கள் வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் 12 வந்து 13 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ 13 ஈக்குவல் டு 13 அப்படின்னு வரும்போது கண்டினியூ ஆகுதா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த லூப் அது கண்டினியூ பண்ணும். அதாவது ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஆஃப்டர் கண்டினியூ அப்படின்றது 12க்கு வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 13 நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இப்போ 14 இருக்கும். 14 ஈக்குவல் டு 13 கிடையாது. ஸோ அதனால் கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் 14க்கு ஆஃப்டர் கண்டினியூன்னு வரும். ஸோ இதுதான் டூ அண்ட் வைலில் எப்படி நம்ம பிரேக் அண்ட் தென் கண்டினியூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். வைல் லூப் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வைல் லூப் இப்போ இதோட கண்டிஷனுக்கு வேரியபிள் தேவை. வேரியபிள் நம்பர் ஈக்குவல் டு 10. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் லெஸ் தென் 15. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்டலன் நம்பர், அதாவது 10ன்ற நம்பர் வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10, 11, 12, 13, 14, அதாவது லெஸ் தென் 15 இருந்தால் மட்டும் இப்போ நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா லூப் வந்து 15 வரும்போது டெர்மினேட் ஆகிடுது. இதில் இஃப் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு 13. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் வந்து இப்போ நம்மளுக்கு 13 இருக்கு. இன்சைட் 13 அப்படின்னு சொல்லி இப்போ இதில் நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்து ஸோ கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது இன்சைட் 13 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணும்போது இந்த லூப்பை வந்து அது கண்டினியூ பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ன்றது நம்ம அதுக்கப்புறம் எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் கண்டினியூ யூஸ் பண்ணோன்னா இந்த லூப் அது கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்ப இந்த நம்பர் வந்து 13 சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகும்.
அப்புறம் இன்சைட் 13 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப கண்டினியூ வரும். திரும்ப பிரிண்ட் அலன்ல 13 அப்புறம் இன்சைட் 13 இப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு 13 இன்சர்ட் 13 சொல்லி கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை நம்ம மேலே எழுத போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் அதை எடுத்துட்டு இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வந்து நம்மளோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்க. இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 10 ஈக்குவல் டு 13 வந்து ஸோ இங்கே இன்சைட் 13 எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 12 அதாவது நம்மளுக்கு 12 இங்கே வரும்போது 12 வந்து இப்போ 13 ஆகிடும். 12 ஒன்ஸ் 13 ஆகணுன்னா நம்மளுக்கு இன்சைட் 13 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ வரும்போது என்ன ஆகும்னா லூப் வந்து அகைன் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ 13 இங்கே கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இது இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ 14 ஈக்குவல் டு 13. ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒய் லூப்பில் எப்படி கண்டினியூ யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு நம்பர் 12 அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் ஆகுதோ அப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் 13. நெக்ஸ்ட் 13 வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்சைட் 13 வரும். ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தோன்னே இந்த லூப்பில் இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பிரேக்கும் அதே மாதிரி தான் 10 11 12 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பிரேக் ஆயிடுது. ஆஃப்டர் பிரேக் அதாவது ஒன்ஸ் பிரேக் ஆகணும்னா அதுக்கு அடுத்த லைன் பிரிண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்போ நம்மளுக்கு இன்சைட் 13 வருதோ பிரேக் ஆகுது. ஸோ பிரிண்ட் ஆகுறது இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் கொடுப்போம். அட்லீஸ்ட் ரிட்டர்ன்லையாவது உங்களுக்கு வந்து ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் ரிட்டர்ன் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்சைட் 13 வந்துட்டு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டர்ன் அப்படின்றது பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டூ வைல் அண்ட் வைல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அது தவிர்த்து கண்டினியூ எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரிட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பிரேக் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.